6-10 lakhsல வந்து பாத்தீங்கன்னா மாருதியோட பலினோ, டாட்டாவோட பஞ்சுங்க, ஹோண்டாவோட அமேஸுங்க. அவர் சொன்ன அந்த 3 வெஹிக்கிள்ஸும் அந்தந்த செக்மெண்ட் ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்ஸ்ல என்ட்ரி லெவல்ல வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. பலினோ ஆகட்டும், பஞ்ச் ஆகட்டும். பஞ்ச் வந்து ஒரு எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குது. அமேஸ் வந்து செடானுடைய ஒரு இது இருக்கு. அது 3ஐயும் நம்ம சொல்ல முடியும். செலரியோ, பஞ்சுங்க, ஐட்டன், எக்ஸ்டர் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஏன்னா ஒரு 9.5K வந்து கிட்டத்தட்ட ஃபீச்சர் லோடடா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கும். இப்போ பஞ்சும் எக்ஸ்டர் தான் கொஞ்சம் காமெடி. ஆனால் பஞ்ச் வந்து ஒரு எஸ்யூவியோட ஃபீல் கொடுக்கும். பட் இது வந்து அந்த நியாஸோட ஃபீல் தான் கொடுக்கும். பட் இருந்தால் கூட அந்த ஒரு பாக்ஸி ஸ்டைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று பலினோ. சரி, பலினோ ஏன் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராக்டிக்கலான கார். அதில் வந்து நல்ல நீங்கள் மைலேஜ் எடுக்கலாம். சிட்டிக்குள்ளேயே ஒரு 14 வரைக்கும் எடுக்கிறவங்க இருக்காங்க. ஹைவேல 20-21 வரைக்கும் இருக்குது. டீசலில் கிடைக்க வேண்டியது உங்களுக்கு பெட்ரோல்லே அதில் வந்து கிடைக்கும். ஸோ இன்னொன்று அந்த ஏஎஸ்ஜி நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும். ஸோ அதனால் பலினோ. இன்னொன்று ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து பெரிய காராக இருக்கணும், 5 பேர் நான் போகணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாம், அப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் ரொம்ப டிரைவர் சென்ட்ரிக்காக நான் எதிர்பார்க்கல, எனக்கு தேவை சேஃபாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போகணும். அப்படிங்கிறப்ப தான் இந்த மேக்னைட் உள்ளே வரும் ஆக்சுவலாக, ரைட்? ஸோ இந்த மேக்னைட் வந்து உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்குது, ரோட் பர்சன்ட் நல்லா இருக்குது, சேஃப்டின்னு பார்த்தா கூட அதுக்கு ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மேக்னைட்டும் உங்களுக்கு இந்த 10 lakhsக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து அதையும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், அந்த ரேஞ்சில் 25ல என்ன கார் எடுக்கலாம் அப்படின்னு? மேக்னெட் நல்லாயிருக்கும். ஹுண்டாய் ஐட்டன். இந்த 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அதிகமாக காசு கொடுக்குறோம், ஆனால் மாருதியிலிருந்து நம்மளுக்கு வந்து சில டைமிங்கில் வந்து 3 சிலிண்டர் காசு தான் கொடுக்குறாங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் 3 சிலிண்டர் ஏன் கொண்டு வராங்கன்னா டவுன் சைசிங், அந்த எமிஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. டெக்னிக்கலி கேட்டால் சில கார்ஸில் 3 சிலிண்டர் தான் இருக்குன்றதே தெரியாத மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலி எனக்கு Volkswagen ஸ்கோடாவோட 3 சிலிண்டர்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அது நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தான் அது 3 சிலிண்டர் மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணிடலாம். அது ரொம்ப ஒரு as good as a 4 சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல்ஸ். 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வாங்கினா அது பச்சையாக அது தெரியும். அது நார்மலாக ஐட்லிங்கில் இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்லோவாக போகிறது இருக்கட்டும், சவுண்ட்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் இருக்கும். பட் அகெயின் அது ஒரு ஸ்பீட் கிராஸ் பண்ணதுக்கப்புறம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிஎம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பீடில் அது போகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியாது. இட் வில் ஒர்க் நார்மலி. 3 சிலிண்டர் வாங்கலாமா 4 சிலிண்டர் வாங்கலாமா? இப்போ 4 சிலிண்டர் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, 3 சிலிண்டர்ஸ் தான் நிறைய இருக்குது. பட் ஆன் பேப்பர் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா 4 சிலிண்டர்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் 3. தெர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இன்ஜின் சைஸ் பெருசாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ சிலிண்டர்ஸ் பெருசாக இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலி அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் இருக்கும் அதில்.